ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை மசாலா, முட்டை கறி, முட்டை ரெசிபின்னு எப்படி வேணால் சொல்லலாம். அது என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8லேருந்து 10 வரைக்கும் பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா குழகுழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது ஒரு பேன் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 3 முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம், நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பிறகு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாயில்டு எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி இன்னும் ஒரு டைம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.